ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பரான பேரை கேட்டாலே நாக்கில் எச்சில் ஊறுற புளி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி மிட்டாயை நான் என் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் அப்புறம் இது கிடைக்கல. ஸோ நான் இதை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் இதை வீட்டிலையே செஞ்சு பார்க்கலாம்னு தோணுச்சு. அண்ட் ஸோ ஃபைனலி நான் இதை செஞ்சேன். சான்ஸே இல்லை, செம சூப்பராக வந்திருந்தது. இப்போது இந்த புளி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி மிட்டாய் செய்கிறதுக்கு புளி அண்ட் வெல்லமோட ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். நான் 100 கிராம் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை 50 கிராம் புளியில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா 150 கிராம் புளியில் கூட செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம், உங்களுக்கு சீக்கிரம் புளி ஊறணும்னா. புளி நல்லா ஊறினதும் அதில் இருக்கிற நார் சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. புளி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டா இப்படி திக்கான பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் புளி. அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது புளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ ஒரு பேனில், அதாவது நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் இந்த புளி பேஸ்ட்டை போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட புளி பேஸ்ட் எந்த நார் ஓடும் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா அன்வான்ட் வேஸ்ட்டும் நம்ம எடுத்தாச்சு. இப்போது இந்த பேனில் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றி இந்த புளி பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும். புளி பேஸ்ட் குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சைடில் ஒரு சின்ன கிண்ணத்தில் அதே 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ புளியும் 100 கிராம் வெல்லமும் 100 கிராம்னு ஒரே ரேஷியோவில் எடுத்தால் தான் இந்த புளி மிட்டாய் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெல்லத்தில் இருக்கிற அன்வான்ட் வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாம் இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வெல்லத்தில் தூசி எதுவும் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே அதை புளி பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெல்லம் மெல்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம புளி பேஸ்ட்டை கீயில் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்லா குக் ஆகிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அண்ட் புளியோட ரா ஸ்மெல் போய் புளி குக்கான ஸ்மெல் வரும். அது வரை இதை மிக்ஸ் பண்ணி வேக விடணும். அதே மாதிரி புளி பேஸ்ட் நல்லா திக்காகிடும். ஸோ இப்போ பாருங்கள், புளி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் புளி பேஸ்ட் நல்லா திக்காகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். இந்த டைமில் நாம் மெல்ட் பண்ணி வச்ச வெல்லம் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு வடிகட்டியில் இந்த வெல்லம் தண்ணியை ஊற்றுங்க. ஸோ தட் ஏதாவது தூசி இருந்தால் அது ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த வெல்லம் தண்ணியில் புளியை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா திக்காகி வரும். ஸோ அது வரை நாம் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணோம்னா நம்ம புளி மிட்டாய் லைட்டாக இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அப்புறம் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்துப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காகிற விட அடுப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே ஜாம் கன்சிஸ்டன்சியில் கூட வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணும் போது ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா இன்னும் நல்லா திக்கானதும் இதை குட்டி குட்டியாக பால் ஷேப்க்கு உருட்டி வச்சு கேண்டியாகவும் சாப்பிடலாம். பாருங்கள், இது அப்படியே ஜாம் ஸ்டேஜில் சூப்பராக இருக்குல்ல. நான் இதை கேண்டீஸாக செய்யலாம்னு பிளான் பண்ணனால நான் அடுப்பில் வச்சு இன்னும் நல்லா திக்காக வர மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது லைட்டாக பேனில் ஒட்டாமல் வருது. பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரணும். ஸோ அது வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா அது பால் ஷேப்க்கு உருண்டு வரும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அப்புறம் கையில் லைட்டாக நெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டிக்கலாம். இதை அப்படியேவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா லைட்டாக பவுடர் சுகரில் கோட் பண்ணிவிட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியும் இல்லைனா ஒரு பட்டர் பேப்பரில் இப்படி வச்சு சாக்லேட் மாதிரி சுருட்டியும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எம்மியான புளி மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இது செய்யும் போதே நானும் என் கிட்ஸும் நிறைய சாப்பிட்டுட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. புளிப்பு பிடிச்சவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த புளி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். இந்த புளி மிட்டாயை நம்ம டைஜஸ்ட் ஆகுறதுக்காக கூட சாப்பிடலாம்.
அதாவது நீங்கள் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டீங்க அண்ட் டைஜஸ்ட் ஆகாமல் கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைமில் இந்த புளி மிட்டாய் ஒன்று சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். அதே போல் இந்த புளி மிட்டாய் இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை எப்போயாவது ஒன்று சாப்பிடலாம். இப்படி இந்த புளி மிட்டாயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.